குண்டலை புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிச்ச சிரோமணி வராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வராகி நமோஸ்துதே. ஸ்ரீ வராகி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. நீங்கள் பார்த்த வராகி எவ்வளோ வருஷமாக இங்கே கும்பிட்டுருக்கீங்க? சோழர் காலத்தில் கட்டின கோவில் இப்போ தெற்கு நோக்கி இருக்குது. பழமை வாய்ந்த கோவில். இது உங்கள் சாந்தமானது இல்லை. அவருக்கு பூர்வீகம் பூசாரிக்கு தான் பூர்வீகம். நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். இங்கே வேலை செய்கிறோம். உங்கள் பேர்? ஜெயலட்சுமி. நீங்கள் அம்மாவை கும்பிடுவீங்களா? உங்களுக்கு வராகி பக்தி நினச்ச காரியம் நேரம் கண்டிப்பாக நினைக்கிறேன். அம்மா ஒருத்தரும் தொலைபேசி அழைப்பில் வராகி அம்மா கனவுல வராங்கன்னு உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்க? அப்படிலாம் வரலம்மா, வந்ததில்லை. நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறுது. இவங்க கிட்ட நியாயமான கோரிக்கை. இந்த கோயில் ஏதாவது சிறப்பு பூஜை செய்கிறாங்களாம்மா? பஞ்சமிக்கு செய்கிறாங்க. அப்புறம் எப்பவுமே வெள்ளி செவ்வாய் ஞாயிறு விசேஷம். இந்த கோயில் திறக்கிற நேரம் காலை 8 மணி, மதியம் 12, சாயங்காலம் 4:30 7:30 மணி வரைக்கும் செய்கிறேன். இவங்க பாருங்கள், இந்த கோயிலில் அம்மாவுக்கு சேவை செய்கிறதே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டாடி இருக்காங்க. இவங்க தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து கோத்து இங்கே வர பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு புண்ணிய கைங்கரியமாக அவங்க செஞ்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அம்மன் கோயிலை பராமரிக்கிறது தான் இவங்களோட இது. உங்கள் பேருமா? செல்விமா. செல்வி, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? நான் இந்த ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வந்தேன். 35 வருஷம். 3 வருஷமாக தான் இங்கே வேலை செய்கிறேன். சிவன் கோயிலுக்கு போய் தொண்டெல்லாம் செஞ்சுருந்தோம். இப்பவும் போகிறோம். எங்கள் வீட்டுக்காரர் நானும் போயிட்டு தான் வரோம். பரசுராமேஸ்வரர் கோவில் நம்பி, சாமி அம்பாள் நம்பி வரவங்களுக்கு நல்லது நடக்குதுங்கம்மா. எனக்கும் குழந்தை பிறந்து இறந்துடுச்சு. இப்போது 2 பொண்ணு குழந்தை எல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திருக்காங்க. இந்த அம்மாளோட பேர் தான் வச்சுருக்கோம், அரசாலை அம்மன். அரசாலை. ஆமாம், அரசாலை பழைய பேர் இவங்களுக்கு. அதான் பழைய பேர். அரசாலை அம்மன்ற பேர். எனக்கு 2 பையன் பிறந்து இறந்துடுச்சு. இப்போ பெண் குழந்தை இருக்குது. அம்மா புண்ணியத்தில் நல்லா இருக்காங்கம்மா. இங்கே சுயம்புவாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே? ஆமாம்மா, அது பூசாரி என்ன கேட்கணும். சுயம்புவாக நல்லதுன்னு எல்லாமே நடக்குதுங்கம்மா. ஆமாம், நீங்கள் வழிபடுறீங்க. மருமகளாக அங்கே வந்திருக்கீங்க. ஆமாம்மா. இங்கே தொட்டில் அதெல்லாம் கட்டி குழந்தை இல்லாதவங்க வேண்டி தொட்டில் கட்டுறாங்கம்மா. தலைவிருட்சம் வில்வம். ஆமாம்மா, ஆமாம், தலைவிருட்சம் வில்வ மரங்கம்மா. வராகி அம்மாவுக்கு தலைவிருட்சம் பாருங்க. இந்த அம்மனுக்கு குழந்தை எல்லாம் அரசாலை அம்மன். அரசாலை அம்மன் என்கிற வாராகி அம்மன். அம்மன் பேர். ஊர் கிராம தேவதைங்கம்மா இவங்க. ஆமாம், தேர்லாம் இருக்குது இந்த அம்மனுக்கு. தேர் திருவிழாலாம் செய்வாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணலை. தேர் புதுப்பிச்சு இப்போ தான் இருக்குது. செய்வாங்க, இனிமேல் செய்வாங்க. தேர் மட்டும் இருக்குது. வருவாங்கம்மா. போகி அன்னைக்கு காலையில் வருவாங்க. கொரோனாவில் போகல இந்த ஆண்டு. கோவிலோட பண்ணி உற்சவம் பண்ணி போகி அன்னைக்கு. ஆமாம்மா, காணுமங்கலம் அன்னைக்கு வருவாங்க. எல்லாமே நடக்கும். தேர் திருவிழா இருக்கு. இந்த அம்மா பேரு அரசாலை அம்மன் என்கிற வாராகி அம்மன். ஆமாங்கம்மா. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க மரத்தில், வில்வ மரத்தில் வேண்டி. நல்லது நடக்குது. அவங்க கோரிக்கை நிறைவேறதான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அம்மனுக்கு. எவ்வளோ செய்கிறாங்கம்மா, நிறைய இருக்கும். இன்னும் சொல்லிக்கினே இருக்கலாம், சொல்லணும்னா. ஆமாம்மா, அதெல்லாம் இல்லைங்கம்மா, அதெல்லாம் இல்லை. சாமிக்கு செய்கிறதோட உண்டு. ஆமாம், உங்களுக்கு பக்தியால் இங்கே நீங்கள் வெறும் சாமிக்கு செய்கிறோம்மா. இங்கே வந்து வேண்டிட்டு அபிஷேகம் பண்ணாலே போதுன்றாங்க. ஆமாம்மா, செய்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை இறந்துருச்சான் பிறந்து. இந்த அம்மா வேண்டிட்டு தான் குழந்தை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணமாகி பேரம் பேத்தி எடுத்ததுக்காக இருக்காங்கம்மா. இருக்காங்க 3 பேச்சு, ஒரு பேரம் இருக்காங்க. அம்மா இல்லை. எங்கள் பெரிய பாப்பாவோட வம்சம் வச்சிருக்காங்க. பெரிய பாப்பாவுக்கு அரசாலை பேர், சின்ன பாப்பாவுக்கு மாரியம்மான்னு வச்சுருக்கேன். பாருங்க. ஆமாங்கம்மா, ஏதோ நல்லா இருக்காங்கம்மா. அம்மா பண்ணித்தாலும் நல்லா இருக்காங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது அம்மாவுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கோம். ஆமாம்மா, சிவ தொண்டு செய்யறாங்க. எதுவும் கேட்டு வாங்க மாட்டோம் யார்கிட்ட. யாருன்னா கொடுத்தா விரும்பி விருப்பப்பட்டு வாங்கிப்போம், அவ்வளோதான். அம்மனுக்கு விசேஷமான மாதம் ஆடி மாதங்கம்மா. அப்புறம் ஊர்னி பொங்கல் வைப்பாங்க, திருவிழா நடக்கும். இப்போ ஒரு நாள் உற்சவம் பண்ணுறாங்க. கோயிலோடு எல்லாம் சுற்றி பொங்க வைப்பாங்க. போகி அன்னைக்கும் தேர் உண்டு. போகி அன்னைக்கு தேரெல்லாம் இல்லைங்கம்மா, ஆடி கடைசியாக தேர். ஒரு வாரம் திருவிழா. அது ஒரு வாரம் திருவிழா. ஆடி மாதம் ஒரு வாரம் திருவிழா, தேர் இருக்கும். அப்போ இப்போ கொஞ்ச நாளாக செய்யலைங்கம்மா. தேர்லாம் போயிட்டு புதுசு தேர் வந்திருக்கு. வாகனமெல்லாம் செஞ்சு வந்திருக்காங்க. அது எப்போ செய்வாங்கன்னு தெரியலைங்கம்மா. பார்க்கலாம். கடவுள் அருளால் இந்த ஆடி மாதம் தேர் திருவிழா வந்தால் நம்ம வந்து அந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்வோம். அம்மன் நம்மளுடைய கஷ்டங்களை நீக்க தேராக வரணும். ஊரை பார்த்தாலே பார்க்குற பசுமையாகவும் ரொம்ப செழுமையாக இருக்குது இந்த ஊரை சுற்றி. ஆமாம், இந்த ஊரே ரொம்ப செழுமையாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. ஔவையார் வந்த இடம் இதெல்லாம். ஆமாம், இங்கே ஔவையார் வந்து போனவங்க. சிவன் கோயில் இருக்குது, பரசுராமேஸ்வரர். அது கதையே சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியும், எனக்கு அவ்வளோ தெரியாதுங்கம்மா. அவர் சொல்லுவார், சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பரசுராமேஸ்வரன்ட்டு இருக்காங்க. வந்து வழிபட்டு. ஆமாம்மா, இந்த ஊர் பல்லூர் எல்லைக்கு இவங்க தான் காவல். ஆமாம்மா, ஊர் தெய்வம்.
இந்த எல்லைக்கு இவங்க தான் ஊர் தெய்வமா, இந்த எல்லைக்கு இவங்க தான் காவல் தெய்வமா, இந்த எல்லைக்கு இவங்க தான் பிரத்யட்ச தெய்வமா, ஔவையார் வழிபட்டு இருக்காங்களாம். இங்கே பரசுராமேஸ்வரர் கோயில் இருக்கா. ஔவையாரே வந்து வழிபட்ட ஸ்தலமாக சொல்லப்படுவது இந்த வராகி அம்மன். இங்கே பாருங்கள், தலைவிருஷ்டம் வில்வம், வில்வமே மகாலட்சுமியோட அம்சம் சொல்லுவாங்க. சிவனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ அதே போல் வில்வம் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததாக வில்வ இலைகள் சொல்லப்படுகின்றன. அப்பேற்பட்ட வில்வத்தை தலைவிருஷமாக கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வராகி அன்னை வளத்தை தருகின்றார், செழிப்பை தருகின்றார். இந்த ஊர் மக்களை எல்ல தெய்வமாக இருந்து காக்கின்றார். ஆடி மாதம் இந்த அம்மாவுக்கு ஒரு வார உற்சவம் நடைபெறும். ஆடி மாதம் தேர் திருவிழா வரும். இப்போ புது தேர் வந்து செஞ்சுருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. கொரோனாவால் இத்தனை நாள் இல்லாமல் இருந்தது. இந்த ஆடி மாதமாவது ஆத்தா அரசாலை என்கின்ற அம்மனுடைய அருளானது நமக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, இங்கே பாருங்கள் அபிஷேக தீர்த்தம், இந்த அம்மனுடைய அபிஷேக தீர்த்தம், இந்த அபிஷேகம் தீர்த்தம் வந்து அம்மனுடைய அருள். இந்த அபிஷேக தீர்த்தத்தை எடுத்தாலே போதுங்க, நம்மளை சுற்றி என்ன ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, இந்த அபிஷேக தீர்த்தமானது இது நம்மளை வழிகாட்டும். நம்மளுடைய அத்தனை தீய சக்தியும் எடுத்து நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பது தான் இந்த அபிஷேக தீர்த்தம். கரெக்டாக சிறப்பான நேரத்தில் வந்திருக்கோம். பாலபிஷேகம் போயின்ட்டுருக்கு. அந்த பாலபிஷேக நீர் நமக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய கொடுப்பனை. இந்த அம்மனோட என்ன கோரிக்கை என்றாலும் வேண்டிக்கோங்க மனசார. கோரிக்கை முடிந்த உடனே இங்கே வந்து நம்ம அபிஷேக ஆராதனை செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த கடல் கடந்து எந்த எல்லையில் இருந்தாலும் இந்த அம்மனை நினச்சி வேண்டிக்கோங்க. நிவர்த்தியானவனு உங்களுக்கு வர முடியலன்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் சார்பாக நான் வந்து இங்கே வந்து அபிஷேகம் செய்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா வராகி தாயை பேசுவதற்கும் நினைப்பதற்கும் அவளை வழிபடுவதற்கும் வாயார அவளை வாழ்த்தி கும்பிடுவதற்கும் நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் வேணும். ஔவையார் போன்றவர்கள் மூதாதையர்களால் வழிபட்ட அரசாலை என்ற அம்மனாக இருக்கின்ற இந்த உலகத்தையே, இந்த பல்லூர் மட்டும் இல்லை அகில உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வராகி தாயோட அருளை பெறுவோமாக. அரசாலை அம்மன் என்கின்ற ஸ்ரீ வராகி அம்மன் அருள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் ஓட்டி, துன்பங்களை எல்லாம் விலக்கி, வறுமைகளெல்லாம் நீக்கி வளமான வாழ்க்கையை இந்த வரலட்சுமியாக இருக்கின்ற அந்த மகாலட்சுமி தாயாராக காட்சியளிக்கின்ற ஸ்ரீ அரசாலை அம்மன் என்ற ஒரு இயற்பெயரை கொண்டிருக்கின்ற சுயம்புவாக காட்சியளிக்கின்ற ஸ்ரீ வராகி அம்மனை அனைவரும் வழிபடுவோமாக, வளம் பலம் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. சங்கு சக்கர கதாஸ்தி மகாலட்சுமி நமோஸ்துதே, சங்கு சக்கர கதாஸ்தி வராகி நமோஸ்துதே, குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விராசினி பண்டிச்ச சிரோமணி வராகி நமோஸ்துதே, அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வராகி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வராகி அன்னையே போற்றி போற்றி.